சூடா ஒரு காஃபி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பிக் பாஸ் ஷோவில் பிந்து மாதவி அவர்கள் புது கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்திருக்காங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, அவங்க புது கண்டஸ்டண்ட்டாக தான் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது உள்ளே இருக்கிற 9 கண்டஸ்டண்ட்டுக்கும் தெரியாது. இந்த வாரம் பிக் பாஸ் ஷோலேருந்து யாரும் வெளியே போகல. அதுக்கு பதிலாக பிந்து மாதவி அவர்கள் உள்ளே வந்திருக்காங்க. இது ஏன் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீ அவங்க ப்ராப்பராக எவிக்ஷனில் எலிமினேட் ஆகி வெளியே போகலை. அதே மாதிரி பரணி அவங்களும் எவிக்ஷனில் எலிமினேட் ஆகி வெளியே போகலை. சொல்லப்போனால் பரணி அவர்களை எவிக்ஷன் வந்த பிறகும் மக்கள் எல்லாம் அதிக ஓட்டு போட்டு அவங்கள தான் பிக் பாஸ் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தீர்மானித்தாங்க. இருந்தாலும் பரணி அவர்கள் நடுவுலேயே வெளியே போகிற மாதிரி சூழ்நிலை இருந்தது. இவங்க 2 பேரும் பிக் பாஸ் வீட்டிலேருந்து ப்ராப்பராக வெளியே வரலன்றதுனால அவங்க பிளேஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக பிந்து மாதவி ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி இன்னொருத்தர் வருவாங்க அப்படின்னுட்டும் சொல்லப்படுது. ஆனால் ஏன் பிந்து மாதவியை பர்டிகுலராக சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் எல்லாரோட கேள்வியாக இருக்கும். விஷயம் என்னென்னா, ஓவியாவுக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கறதுக்காக தான் பிந்து மாதவியை வர வச்சுருக்காங்க. ஏன்னா ஓவியாவும் பிந்து மாதவியும் ஆல்ரெடி நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேரையும் நிறைய பாடல் வெளியீட்டு விழாக்களில் கண்டிப்பாக பார்த்துருக்க முடியும். ஏன் அப்படின்னா, பசங்கள் படம் எடுத்த பாண்டியராஜன் அவரோட டைரக்ஷனில் இவங்க 2 பேருமே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வகையில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு டஃப்பான காம்படிஷன் வைக்கிறதுக்காக பிந்து மாதவி அவர்களை பிக் பாஸ் ஷோவில் புதுசாக இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.